திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள், இந்த குற்றங்கள் நிகழ்ந்துள்ளே இருக்கு. இப்போ மருத்துவமனையில் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்த, வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பார்த்திங்க, உங்களுக்கு பயிற்சி மருத்துவம் பண்ணுற பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ ஆசிபாங்கிற தங்கச்சியை கோயிலுக்குள்ளே வச்சு 8 வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது. இது எல்லா துறையிலும் இருக்குது. பேருந்தில் போகும்போது இருக்குது, எல்லா துறையிலும் இருக்குது. அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒருத்தர் அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது. அது திரையுலகம் ரொம்ப புகழ்பெற்ற ஊடகமாக இருக்கனால பளிச்சுன்னு வருது. எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. அதில் இது வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம், ஒரு நடுக்கம் வரும். இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே நம்ம ராதிகாலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது, கேரவேன், அதுக்குள்ளே சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் இப்போ பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது. அவங்க போய் உடை மாற்றும் போது, ஓய்வு எடுக்கும்போது அதெல்லாம் பதிவு பண்ணுறது எவ்வளோ அநாகரிகம்னு பாருங்கள். அப்போ அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ நீங்கள் இங்கே நிற்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினச்சி செயல்பட்டால் இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும். அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக இருக்குது. அது எல்லா இடங்களையும் நடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை, பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே சொல்வேன், நான் அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆக்கலை. ஆனால் நான் மறுபடியும் கேட்குற கேள்வி தான், எல்லா துறையிலும் இருக்குது. அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க? ஏன் ஹெமா கமிட்டி ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கல? ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? இல்லை வேறு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா? இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? இல்லை அரசியலில் நடக்கலையா? எல்லா இடத்துலையும் நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அது சினிமா எல்லா பழியை எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கிறது சொல்கிறது தப்பு. எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்கிறீங்க தம்பி, ரோடு போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நான் பதில் கொடுக்க முடியும். இல்லை நீங்களே என்ன விஷயங்கள் பண்ண முடியும்னா சொன்னீங்க, அதுதான் கேட்குறேன். எஸ், எச்சரிக்கை கொடுக்கும். அதை நீங்க ஏன் அது முடிவுக்கு வரீங்க? தீர்மானம் நாங்க கொடுத்துருக்கோம். எச்சரிக்கைனா என்ன? யார் இருந்தாலும் முதல்ல எச்சரிக்கை தான் கொடுப்போம். அது என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது தீர்மானத்தில் என்ன இருக்கு? பாலியல் குற்றச்சாட்டு ஈடுபட்ட ஒரு நடிகர் மீது முதலில் அதற்கான எச்சரிக்கை விடப்படும், ரைட் அப்படின்னு இருக்கு. அந்த எச்சரிக்கை விடப்படும்னா உங்களுக்கு மன்னிச்சு அதை இல்ல மன்னிச்சு விடுறது இல்லை, எச்சரிக்கை கொடுக்கறது நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கும். ஆனால் நீங்க சொன்னீங்கல்ல, அது விக்டிம்க்கு வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பழி வாங்குறது, அது எந்த வகையில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தெளிவாக புரிய வைங்க. அப்போ நான் சொல்றேன். எச்சரிக்கைனா வார்னிங் கிளியரா இருக்கு. எச்சரிக்கைனா வார்னிங் இல்லைங்க. அது ஐஓஸ் இருக்குங்க. நீங்க அது ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிட்டு உட்காராதீங்க. 7 தீர்மானங்கள் இருக்கு. 7 தீர்மானங்கள்ல என்னென்ன இருக்கு, அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் we have to bring a IOS. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். மீடியாவில் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்ததுல ஒரு தீர்மானம். ஆமாங்க, தனி இமெயில் கொடுத்து போய் ஏற்கனவே இல்லை, அதனால தான் ஒரு இடத்துல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அதான் சொல்றேன், சினிமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எங்ககிட்ட பேசுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ கம் டு அஸ். நீங்கள் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒருத்தர் பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம ஒரு விஷயம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம திணி கொடுத்துட்ருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. கம்ப்ளைண்ட் வரலையே, அதுதான் நாங்கள் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். யார் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நடிகர் சங்கத்துக்கு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இன்னொன்று பெண்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி விசாக கமிட்டி இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது. ஆனால் பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டேட் விமன் கமிஷனே இருக்குது. நீங்கள் நேஷனல் கமிஷன் ஆஃப் விமனுக்கு நீங்கள் NCWக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களை நீங்கள் யார் உங்களை தடுக்கிறாங்க? எது உங்களை தடுத்தது? இல்லை நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்குது நான் கேட்குறேன். மலையாள சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனை, ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குன்னு பல செலிபிரிட்டிகள் சொல்கிறாங்க. என்ன நிலைப்பாடு உங்களுக்கு?
இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே அதுதான். தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் இருக்கு, திரைத்துறைகள் அதிகமாக இருக்கின்றது. திரைத்துறையை சார்ந்த சகோதரிகளே சில பேர் தங்களது கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். ஆக மலையாளத்தில் ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்று வந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில், ஏன்னா தமிழகத்தில் இதற்கு முன்னால சில பாடகிகள், சில நடிகைகள், சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாய்ந்து போனார்கள். ஆக இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்றால், அதாவது இருக்கும்னு அங்கே உள்ள திரைத்துறையினரே சொல்றாங்க. அதனால அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அரசியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அரசியல்ல பெண்கள் இன்னும் ஒரு ஆண் சமுதாயமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அரசியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, ஏன்னா நாங்க தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்க. அதனாலதான் அண்ணன் ஸ்டாலின் என்னோட பாதுகாப்பு எடுத்துட்டாரு. பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு இருக்கு, அதனால இவங்களுக்கு என்ன பிரேமலதாவோட பாதுகாப்பை ஏன் பாதுகாப்பையும் தான் எடுத்துட்டாரு. பெண்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அப்புறம் அரசியல் உள்ளவங்களுக்கு மாத்திரம் எங்க பாதுகாப்பு இருக்கும்? நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை. ஆனால் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களது கருத்து.